ஒரு ஆள் பேரை சொல்லி நம்ம எந்த நோயாளியை பார்க்க போகாம இருந்தோமோ அந்த நோயாளி பக்கத்து வீட்டில் இருப்பான், ஏத்த வீட்டில் இருந்திருப்பான், கேள்விப்பட்டு நம்ம இணைஞ்சிருக்க மாட்டோம், நோய் விசாரிக்க போயிருக்க மாட்டோம். அந்த நோயாளி பேரை எல்லாம் சொல்லி இந்த உங்க 7வது வீட்டில், உங்க மொட்டை மாடியில 3வது வீட்டில், ஏத்த வீட்டில், அடுத்த வீட்டில், அடுத்த தெருவில், அல்ல உங்க மாமா, உங்க மச்சான், உங்க சித்தப்பா, இப்படி எல்லாம் ஏதாவது சொல்லி அந்த ஆள் நோய்வாய்ப்பட்டிருந்தானே இல்லையா, நீ நோய் விசாரிக்க போகலையா இல்லையா, நீ அங்க போயிருந்த என்றால் வஜத்தனி இந்த என்னை அங்கே நீ கண்டிருப்பாய். ஒரு நோயாளியை போய் நோய் விசாரிக்க போனா எனக்கு நோய் வராது பேச்சுக்கு, எனக்கே நோய் வந்து அதை விசாரிக்க வந்தால் நான் எப்படி அதை எடுத்துக்கொள்வேன், மகிழ்ச்சி அடைவேனோ அந்த மாதிரி ஒரு நோயாளியை போய் நோய் விசாரிக்க போன என்று சொன்னா அங்க நீ என்னை காண்பாய். அப்ப நோயாளிகள்கிட்ட என்னை பார்க்கலாம் நீ அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவான். அடுத்து அல்லாஹ் என்ன கேட்பான், இன்னொருத்தனை கூப்பிடுவான், எப்படி ஆதம். அந்த இன்னொருத்தனை நம்ம கூட இருக்கலாம், நம்ம எத்தனை பேர் இந்த மாதிரி செய்யறோமோ, இந்த ஒருத்தன் தான் அர்த்தம் கிடையாது, இந்த கேட்டகரியில் உள்ள எல்லாருக்கும் இந்த கொஸ்டின் இருக்குது. மொத்தத்திலே ஒரே ஒரு ஆளுக்கு தான் இப்படி கேட்பான்னு நினைச்சுக்கிற கூடாது. இந்த மாதிரி நடந்த எல்லாரையும் அல்லாஹ் கூப்பிடுவான். அடுத்து அல்லாஹ் கூப்பிடுவான், எப்படி ஆதம், ஆதமுடைய மகனே, இது இருக்கான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நீங்க இப்படி இருக்கிறீங்களான்னு. இஸ்தத் ஆம்துக்க, நான் உன்கிட்ட பசிக்கு தானே சோறு கேட்டேன், புலம் சுத்துறை மணி, எனக்கு நீ சோறு போட மாட்டேன்டியடான்னு கேட்பான் அல்லாஹ். அல்லாஹ் என்ன சொல்லுவான், என் பசிக்கு தானே உன்கிட்ட சோறு கேட்டேன், எனக்கு சோறு தந்தியா அப்படின்னு மறுமை நாள் அல்லாஹ் நம்மள்ட்ட கேட்பான். இவன் என்ன பண்ணுவான், யாரப்பி கைபவு செய்முக, இறைவா உனக்கு எப்படி நான் சோறு தருவேன், நீ அந்த ரப்புல் ஆலமீன், நீ அகிலத்துக்கு சோறு போடுறவனா இருக்க, நான் எப்படி உனக்கு சோறு தர்றது அப்படின்னு இவன் பேசுவானா. அப்ப அல்லாஹ் கேட்பானா, அம்மா அலிம்த அடே உனக்கு தெரியாதா, என்னுடைய அடியான் இந்த அடியான் உன்ட்ட வச்சனாம் தேதி உன்ட்ட ஒரு நாள் வந்தானான்னு நமக்கு யாவும் வரும். அல்லாஹ் கேட்கிறான்னு சொன்னா அப்படி படத்தை ரீப்ளே பண்ணி காட்டிடுவான் அல்லாஹ். இன்னார் வந்தானா, இத்தனை வந்தானா, இல்லைன்னு தட்டி விட்டியா, கொடுக்க வசதி இருந்துச்சா உன்ட்ட, இருந்து தரமாட்டேன்னு சொன்னியா அப்படின்னு கேட்டெல்லாம் சொல்லுவானா. அம்மா அலிம்த அன்னக்கலவு அச்சாம் தகு, நீ அவனுக்கு மட்டும் சோறு போட்டிருந்தால், பசிக்கு உணவு கொடுத்திருந்தால், வஜத்த தாலிக்கு ஐந்தி, அதை என்னிடத்தில் இங்க பெற்றிருப்பாய். அங்க சோத்த போட்டா இங்க என்கிட்ட நீ பரிசு வாங்கியிருப்ப. அப்ப அவனுக்கு போட்டதுக்கு நான் பரிசு தர்றேன்டா, எனக்கு தந்ததுன்னு அர்த்தம். நீ அவனுக்கு சோறு போடல, நீ அவனுக்கு சோறு போட்டால் அது இங்க நான் கணக்கு தீர்ப்பேன், நான் தருவேன், அதுக்குள்ள பில்லு நான் பண்ணுவேன். உனக்குதான் நீ வந்து சாப்பாடு அவனுக்கு கொடுப்ப, ஹோட்டல்ல சாப்பாடு கொடுத்தா காசு கொடுக்கணுமா இல்லையா, அவனுக்கு சாப்பாடு கொடுப்ப, பில்லு நான் தருவேன், பில்லு பே பண்ற நான் பண்ணுவேன், கொடுத்தியா அப்படின்னு நல்லா கேட்கறான். அப்ப நம்ம இப்படிலாம் இருக்கிறோமான்னு யோசிச்சு பார்க்கணும். எவ்வளவு பேர் கேட்கறாங்க, நமக்கு முடியுமே, ஒருவேளை சோறு கொடுக்க முடியுமே, ஒரு 5 ரூபாய்க்கு கையில கொடுக்க முடியுமே, ஒரு ஹோட்டல்ல கூட்டிக் கொண்டே விட்டு வயிறார சாப்பிட்டு போப்பான்னு நமக்கு சொல்ல ஏழுமே, சொல்லி இருக்கிறோமா? எத்தனை பேர் அப்படி கேட்டு நம்ம இல்ல நடந்திருக்கிறோம். நம்மளை கூப்பிட்டு நிறுத்தி எல்லாம் இப்ப கேட்பானே, ஏண்டா எனக்கு தரல, தந்துட எவ்வளவு பெரிய சான்ஸ் விட்டு நாசமாக்கிட்டீடா, எனக்கு தந்ததா அள்ளி தந்திருப்பேன், எவ்வளவு பெரிய பரிசவங்க தந்திருப்பேன், இழந்துட்டியே அப்படின்னு நல்லா கேட்பான். மறுபடியும் எல்லாம் கேட்பான், எப்படி ஆதம் இது மாதிரி உள்ளவன் இருக்கான், ஆதமுடைய மகனே, இஸ்தஸ்கை துக, உங்ககிட்ட வந்து தண்ணி தானே கேட்டேன், தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்க, வீடுகள்ல கடைகள்ல தண்ணி கேட்டா காசு கொடுத்து வாங்கிட்டு 10 ரூபாய்க்கு, அவன் சோத்துக்கு லாட்டி அடிக்கிறான், அவன் போய் மண்ணர் வாட்டி குடிக்க முடியுமா? அவனுக்கு முடியாது. தண்ணி கேட்டானா பாட்டில் இருக்கு வாங்கிட்டு போ அப்படிங்கிற கதையெல்லாம் வச்சு பார்க்கிறோம். அப்ப நான் தண்ணி தானே கேட்டேன், தண்ணி தர மாட்டேன்ட்டிய, உனக்கு எப்படி நான் தண்ணி தருவேன் இறைவா, நீ தான் ரப்புல் ஆலமீனா இருக்கிறிய. அப்ப அல்லாஹ் என்ன சொல்லுவான்னு கேட்டா, நீ ஒருத்தர் இத்தனை வந்தானா, உன்னை தண்ணி கேட்டானா, நீ இல்லைன்னு சொன்னியா, நீ மாத்திரம் கொடுத்திருந்தேன்னு சொன்னா அந்த கூலி என்கிட்ட வாங்கியிருப்ப. அப்ப அடுத்தவருக்கு உணவளித்தலை கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சொல்றாங்கன்னு கேட்டா, அது வந்து அல்லாஹ்வுக்கு உணவளித்த மாதிரி அப்படி சொல்லவே கூடாது. அல்லாஹ்வே சொல்றதுனால சொல்றோம், நம்மளா சொல்லக்கூடாது, இந்த மாதிரி வார்த்தையோட யூஸ் பண்ணக்கூடாது. இது அல்லாஹ்வுடைய ரசூலே சொல்லிட்டதுனால நம்மளா நீங்களா அல்லாஹ்வுக்கு இந்த மாதிரிலாம், இது அல்லாஹ்வுக்கு செஞ்ச மாதிரி எல்லாம் சொல்லிவிடக் கூடாது. அல்லாஹ்வே இதை சொன்னதா வரும்பொழுது அவனை நம்ம எதிர்கேள்வி கேட்க இயலாது. அவன் என்ன சொல்றான், நீ மாத்திரம் அந்த ஏழைக்கு சோறு கொடுத்தா எனக்கு தந்த மாதிரி அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். எவ்வளவு பெரிய இடத்துல இதை கொண்டு அல்லாஹ் வைக்கிறான்னு தெரியுதா? நம்ம பிறருக்காக சமூக சேவையில் ஈடுபடுவது, அடுத்தவருக்காக உழைப்பது என்பதை எவ்வளவு நன்மையான ஒரு காரியமாக அல்லாஹ் வந்து நமக்கு கணக்கு எழுதுறான் என்பதை இந்த ஒரு ஹதீஸில் இருந்து நம்ம என்ன செய்யறோம், விளங்கிக் கொள்கிறோம். அதே மாதிரி வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, 40 ஹஸலத்தன், 40 காரியங்கள் இருக்கின்றன. 40 ரசூலுல்லாஹ் இது பட்டியல் போடவே இல்லை. ஆனா நம்ம தேடி பார்த்தா 40, நான் சொன்னதுல நிறைய 20 சொல்லியிருப்பேன். வழங்குதா, வாகனத்தில் ஏற்றி விடுறது, எடுத்து கொடுக்கறது, அப்படி இப்படின்னு வருதா இல்லையா, மரத்தை நட்டி வைக்கிறது, இப்படி எவ்வளவு வந்திருக்குது.
அது பல சந்தர்ப்பங்களை ரசூலுல்லாஹ் சொல்லிட்டதுனால இந்த ஹதீஸ்ல 40 என்னன்னு பட்டியல் போடல. ஆனா சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40 ஹஸ்லத்தன் 40 நல்ல காரியங்கள் உள்ளன. அலாஹுன்ன அதுல ரொம்ப உயர்ந்த காரியம் என்னவென்று கேட்டால் மனிஹத்துல் அனஸ். அதான் நம்மள்ட்ட ஆட்டுக்குட்டி இருக்குன்னு வைங்களேன். ஆடுனா நம்ம நாட்டு ஆடு கிடையாது. நம்ம நாட்டு ஆடுல அதனுடைய குட்டிக்கே பால் சுரக்காது, போதுமானதா இருக்காது. அரபு நாட்டில் உள்ள ஆடுகள்லாம் மாடு மாதிரி பால் கறந்து விற்கலாம். அந்த குட்டிக்கும் போக மாட்டில் உள்ள பால் கண்ணு குட்டிக்கு போக மிச்சமா இருக்கா இல்லையா, நம்ம கறந்து விற்கிறோமா இல்லையா? அந்த மாதிரியான சில நாடுகள்ல சில ஏரியாக்கள்ல உள்ள ஆடுகள் அதுல இருந்து பால் கறந்து மனிதர்கள் குடிக்கிற அளவுக்கு இருந்துச்சு. வடநாட்டிலாம் அது மாதிரி இருந்துச்சு. அதனால காந்தி ஆட்டுப்பாலை குடிச்சிட்டு இருந்தாரு. கடைக்கு போய் தானே குடிச்சாரு. ஆட்டுப்பால் நிலக்கடலையும் சாப்பிட்டாருன்னு சொல்றாங்களா இல்லையா? அந்த மாதிரி வடநாட்டில் உள்ள ஆடுகள்லாம் அது மாதிரி நிறைய பால் சுரக்கக்கூடிய ஆடு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த பிரதேசத்திலையும் மாட்டில இருந்து பால் கறக்கிற மாதிரி ஒட்டகத்திலிருந்து கறக்கிற மாதிரி ஆட்டில் இருந்தும் பால் கறந்து என்ன செய்வாங்க, அது குட்டிக்கு போக மனிதர்களும் குடிச்சுக்கிடுவாங்க. குட்டிக்கு போக நம்ம டீ போட்டு காப்பி போட்டு குடிக்கிறோமா இல்லையா, அந்த மாதிரி ஆட்டுப்பாலும் அதுக்கு யூஸ் ஆகும், ஃபுட்டாக உணவாக யூஸ் ஆகும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி உங்ககிட்ட அல்லாஹ் ஆட்டை தந்திருக்கான்ல, ஆட்டை தந்திருக்கும் பொழுது நீ உன் தேவைக்கு போக இருந்துச்சுன்னு சொன்னா இந்த ஆட்டை பிடிச்சி கொடுத்து பசிக்குன்னு வர்றானா இந்த கறந்து குடிச்சிட்டு போ. அல்லாஹ் கொடுக்குறான், மடியில பாலை கறக்க வைக்கிறான். ஆட்டுல இருந்து வரக்கூடிய பாலை விற்கவும் செய்யலாம். நீ விற்காம இந்த ஒரு பசிக்குன்னு வர்றவண்ண குடிச்சு இந்த ஆட்டுல பாலை கறந்து குடிச்சிட்டு போப்பா, இன்னொருத்தவன் அந்த ஆட்டுல கறந்து குடிச்சிட்டு போ அப்படின்னு சொல்றீங்களே, இது உயர்ந்தது. 40 விஷயங்கள் இருக்கிறது. இதுல உயர்ந்தது எது? நம்ம இடத்துல இருக்கிற ஒரு உபரியாக இருக்கிற ஒன்றை அடுத்தவர் கேட்கும் பொழுது நீ யூஸ் பண்ணிட்டு போ, நீ எடுத்துக்கிட்டு போ அப்படின்னு சொல்றோம் பாருங்க, அது உயர்ந்தது. அப்படி சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, மாமின் ஆமிலின் யஅமலு பி ஹஸ்னத்தி மின்ஹா. இந்த 40 காரியத்துல ஏதாச்சும் ஒன்றை ஒருவன் செயல்படுத்தி, எப்படி செயல்படுத்தணும்? ரஜா சவாபிஹா, அதற்கு கிடைக்கிற பரிசை எதிர்பார்த்து, அல்லாஹ்விடத்துல கிடைக்கிற பரிசை எதிர்பார்த்து, தஸ்தீக மௌஇதிஹா, அது வாக்களிக்கப்பட்டதை மெய்ப்படுத்தி நிச்சயமா தருவான், உண்மைதான், இதுல எந்த சந்தேகமும் இல்ல என்று முழு நம்பிக்கையோட அதன் நன்மை எதிர்பார்த்து செய்தால் இல்லா அதுஹலஹுல்லாஹுல் ஜன்னா, அவனை சொர்க்கத்துல அல்லாஹ் சேர்க்காம இருக்கிறது இல்ல. எதுக்கு? நம்மள்ட்ட இருக்கிற ஒரு ஆற்றை எடுத்து நீ கறந்து குடிச்சிட்டு போடான்னு சொன்னா மறுமையில நிச்சயமா நன்மை கிடைக்கும்ங்கிற நம்பிக்கையோட சொன்னா அதுக்கு பெருசு என்னவா? சொர்க்கம். அப்ப சொர்க்கம் மோட்சத்தை அடைவதற்கு நம்ம என்ன வழங்கி வச்சிருக்கிறோம்? சில வணக்கங்களை வழங்கி வச்சிருக்கிறோம். கண்டிப்பா அதுக்கும் உண்டு, இதுக்கும் உண்டு. அதுக்கு எப்படி சொர்க்கங்கள் கிடைக்கிறதோ அதே மாதிரி எதுக்கு உண்டு? இந்த மாதிரி சமூக பணிகள் செய்வதும் ஒரு இபாதத்து, அல்லாஹ்விடத்துல பரிசு பெற்று தரக்கூடியது என்பதை நபிகள், அதாவது இந்த உலகத்தில் உள்ள மனிதனுக்கு செய்யற சேவைகள் எல்லாம் இபாதத்துல வருதா இல்லையா? வணக்கத்துல. இதெல்லாம் வணக்கமா இருக்க போய் தானே சொர்க்கம் கிடைக்குது. இது ஒரு இபாதத்தாக, இது ஒரு வணக்கமா இல்லாட்டி இதுக்கே சொர்க்கம் கிடைக்கணும். நீனா சோறு கொடுத்தலடா, அவன் தான் நன்றி சொல்லிட்டானா, போடா வேலையை பார்த்துன்னு சொல்லிவிடலாம்ல. நம்ம ஒரு ஆளுக்கு சோறு கொடுக்குறோம், சோறு கொடுத்தா அவன் என்ன பண்ணுவான்? ரொம்ப நன்றி ஏஜமாம்பா, கணக்கு தீந்துருச்சுல, அப்ப எதுக்கு அல்லாஹ் உனக்கு தரணும்? அது உலகத்தில் அவன் நன்றி சொன்னாலும் அது இபாதத்து, அது வணக்கம். எப்ப இபாதத்து? இதை செஞ்சா அல்லாஹ் எனக்கு கூலிய தருவான் என்கிற நம்பிக்கையோட செய்தால் இல்லா அதுஹலஹுல்லாஹுல் ஜன்னா, அவனை சொர்க்கத்துல சேர்க்காம அல்லாஹ் இருக்கிறது இல்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. புகாரியில 2630. எதுக்கெல்லாம் இதெல்லாம் சொல்றோம்னு கேட்டா, மனிதர்களுக்கு உதவுதல் இது ஒரு பெரிய தொண்டு. இன்னும் சொல்ல போனாங்க, இன்னைக்கு பார்க்கணும், இந்த தொண்டை கற்றுத்தர்ற இந்த சமுதாயத்தில் இதை மறந்துட்டோம். இந்த தொண்டெல்லாம் செய்யாத ஒரு சமுதாயம் இதை அப்படியே நம்மகிட்ட இருந்து காப்பி அடிச்சுக்கிட்டாங்க. காப்பி அடித்துக்கொண்டு இந்த சோசியல் ஒர்க்கு பூரா அவங்க தான் பண்றாங்க. அதனுடைய ரிசல்ட் என்ன? அவங்களை நோக்கி மக்கள் கூட்டம் கூட்டமா போறாங்க. இந்த பொதுவான இந்த மாதிரியான காரியங்கள் மனிதர்களை ஈர்க்கும். உங்களுக்கு மார்க்கத்தில் கடமையாக்கப்பட்டிருக்கு, நீங்க அதை செய்ய மாட்டேங்கிறீங்க. மார்க்கத்தில் கடமைன்னு சொல்லப்படாத என்ன செய்யறாங்க? இதுவே தங்களுடைய முழு நேர வேலையாக எடுத்துக்கொண்டு அடுத்தவங்களுக்கு உதவுறது, அதை செய்யறது, இதை செய்யறது, தொழுநோயாளிகளுக்கு உதவுறது, அனாதைகளுக்கு உதவுறது, பள்ளிக்கூடங்கள் கட்டுவது, அது மாதிரி நிவாரண பணிகள் செய்வதுன்னு சொல்லி யாருக்கு கடமையாக்கப்படல அவங்க செய்யறாங்க. நம்மள அதை முந்தி நிக்கணும், நம்மள அதை ஃபர்ஸ்ட்ல நிக்கணும், நம்மள அதுல மார்க் வாங்க, நமக்குள்ள மார்க் இதை கட்டாயமாக்குது. தெரியல, இதெல்லாம் சொல்லித்தரப்படல. தொழுவு நோம்பையா முடிஞ்சு வச்சு அவ்வளவுதான். இஸ்லாத்தின் கடமை 5, இந்த இஸ்லாத்தின் கடமை 5 திருப்பி 5 தான், 5 கடமை, 5 மட்டும் தான் கடமையா? அப்ப இதெல்லாம் இஸ்லாத்தில் உள்ள கடமை இல்லையா? 5 முக்கியமான கடமை, இன்னும் கடமைகள் இருக்குன்னு சொல்லாம
அஞ்சு அஞ்சுன்னு சொல்லி நிறுத்திட்டதுனால இதெல்லாம் நம்ம என்ன நினைக்கிறோம், இது சும்மா உலக விஷயங்க, இதெல்லாம் செஞ்சா என்ன செய்யாட்டி என்னங்க, இதுல என்னங்க நமக்கு ஒரு மார்க்கத்தினுடைய வணக்கங்கிற ஒரு ஃபீலிங் கூட செய்ய மாட்டாங்க நம்ம. அப்ப இது நம்ம இது புகாரில 2234 ஹதீஸ்ல இருக்குது. இன்னொன்னு பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசல்ல இருக்கிறாங்க. இருக்கும் பொழுது என்ன செய்யறாங்கன்னா, ஒரு கூட்டம் வர்றாங்க. ஒரு கூட்டம் எப்படி வர்றாங்க, அவங்க தலைவிரி கோலமா வர்றாங்க, கிழிஞ்ச சட்டையை போட்டுக்கொண்டு வர்றாங்க, பசியில பஞ்சடைச்சு போயிருப்பாங்கல்ல, கண்டெல்லாம் உள்ள தள்ளி போய் வர்றாங்க. அவங்கள பார்த்தாலே சாப்பிட்டு பல நாள் மாதிரி தெரியுது. அவங்க தோற்றமே அவங்களுடைய வறுமையை விளம்பரம் செய்யுது. அந்த மாதிரியான ஒரு பஞ்சை கோலத்துல ஒரு கூட்டம் வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை தேடி வர்றாங்க. வந்த உடனே அவங்கள பார்த்த உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு முகம் அப்படியே மாறி போச்சு. இந்த ஏழை மக்கள் வர்றாங்க, அவங்கள பார்த்தா இப்படியுமா மக்கள் இருப்பாங்க,